பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் கோவிலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாரும். அப்போ பேனரை பார்த்து அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் யாரோடைய ஐடியான்னு கேட்கவும் குமார் இதெல்லாம் என்னுடைய பிளான் தான்றாங்க. டே குமார், அப்பா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலடா, ரொம்ப நல்லா இருக்குடா இது அப்படின்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. குமாரமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கணுவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொன்று பெஷல் இருக்குல்ல அப்படின்ட்டு இன்னொரு பேனர் எடுத்துகிட்டு வராங்க. அதில் கோமலியுடைய ஃபேமிலியோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து அப்பதாவுக்கு பயங்கர ஹாப்பியான சக்திவேல் ஷாக் ஆகுறாங்கட்டி, இதே அப்புறம் இங்கே வந்தது யாரா இதை எடுத்துகிட்டு வர சொன்னதுன்னுவாங்க. போய் கேட்குறாங்க. அப்போ கதிர் தான் இதை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னாங்கன்னுவாங்க. குமார் வந்துட்டு அப்பா கதிர் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொன்னானோடனே அப்படியே கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அப்போ தான் இருந்துட்டு என் பிறந்தநாள் அதுமா இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காதுடான்றாங்க. அவங்க பங்குக்கு அவங்க பேனர் வைக்கிறாங்க. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க சக்திவேலுன்றாங்க. நீ கொஞ்சம் கூட வந்து மாறவே மாட்டியா, சும்மா எதுக்கு எடுத்தாலையும் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா என்னடா கிடைக்க போகுது, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது அத்தான்றாங்க. என்னடா தெரியாது, டே முத்து சொல்றியா இல்லைன்னா வீட்டுக்கு போறேன், நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்றாங்க. இங்க பாரு அத்தான், ஒரு சண்டை வராது, சக்தி வேறு சண்டை போடாது வான்றாங்க. ஆனா உள்ள வான்னு சொல்றேன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா வந்து மீனாவுடைய அப்பா அம்மா 2 பேர் கார்ல வந்து இறங்குறாங்க. பின்னாடி மயிலுடைய அப்பா வராங்க. இவங்க பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்களே, இப்ப நாம வாங்கிட்டு போறதா இல்லையா, வேண்டாம் அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. எதெல்லாம் நீங்க கதிர் மாப்பிள்ள அமைச்ச கார்லையா, இல்லை எங்களதே சொந்தமா கார் இருக்கு. அப்படியா, நான் கூட வேண்டாம் தான் சொன்னேன் எங்க கார்லயே வரேன்னு சொல்லிட்டு. ஆனா கதிர் மாப்பிள்ள தான் வேணவே வேணாம், எங்க அதுலயே வாங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சு வர சொன்னாருன்னுவாங்க. அப்புறம் இன்னும் அதுலயே வந்துட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணணுவாங்க. பாண்டியனுடைய ஃபேமிலி வந்தது. மீனை வந்து அப்பா அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் வந்து கதிர் மாப்பிள்ள தான்ட்டாங்க, அவர் தான் எல்லாரையும் வர சொன்னாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் உள்ள நிறையவே வந்து ஐடியாஸ் வச்சிருக்கீங்க போலன்னுவாங்க. ஆமாம்மா நிறைய ஐடியா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராஜி ஒன்று கதிர் இருந்துட்டு சைலண்டா இரு சொல்லாதன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வாங்க உள்ள போலான்றாங்க. அந்த பேனர் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குல்லன்னுவாங்க. எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அப்பதான் இன்னும் அவங்க ஃபேமிலியில இருந்து யாரும் வரலன்ட்டு. அப்புறமா வந்து ராஜியுடைய அம்மா இருந்துட்டு என்ன ஆச்சான்றாங்க. இன்னும் கோமலிட்டார் வரல, இல்லை வந்துடுவாங்கன்னுவாங்க. அதுக்கு இப்பதான் அத்தை வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க, வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா அத்தை, யாருடா உங்க அத்தைன்னு சொல்லிட்டு குமார வந்து திட்டிட்டு இருக்காங்க. உங்களுடைய அப்பா கோமதி உனக்கு அத்தையடா அப்படின்னு கோவப்பட்டு சண்டை போடுவோம். அப்பதான் இருந்துட்டு கோவில்ல எந்த சண்டையும் வேணான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டியன் உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு சண்டையும் சர்ச்சரும் வேண்டாம், பிறந்தநாளை நல்லபடியாக முடிச்சுட்டு போகணும், அதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டைகளை வந்துச்சுன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க. அவங்க ஓவரா பேசினா சண்டையும் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்ப நான் வரலடா, நீங்க பாத்துருவாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்னு வாங்க. என்னங்க என்ன இப்படி பேசிருக்கீங்க, பார்த்துல அவங்க ஓவரா பேசுறான்னு செந்தில திட்டுறாங்க. டேய் யாருக்கே எந்த பிரச்சனையும் வேண்டாம் சரியா, சைலண்டா வரதை மட்டும் பாருங்கன்றாங்க. பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போகணும், பிரச்சனைகள் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்குள்ள சந்தோஷமா போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.